RSS பகுதியில் கடுமையான கண்டனங்கள் இருந்தன. கண்டனம் யாருக்கு எழுதுன்னு சொன்னால் கணேசனுக்கு எழுப்புகிறது. இப்போது நம்மை போன்றவர்கள் எழுதவில்லை என்று சொன்னார், வேறு சிலர் எழுத ஆரம்பிப்பார்கள், அதுதான் கதையாக மாறும் என்று சொன்னார். ரொம்ப ரொம்ப அடுத்த பொருள் செறிந்த ஒரு வாக்கியமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக ஒரு நரேட்டிவ்ஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் தமிழ்நாடு 2017-18 வெடித்துக் கொண்டது. வட இந்தியாவில் இப்போதான் நீட் வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த நூல் வெளியீட்டு விழாவுடைய தலைவர் அவர்களே, மேடையில் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, வழக்கறிஞர் நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளாக இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களே, அருமை தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 5 நிமிடங்களில் என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். கருத்துரை வழங்குவதற்காக வரவில்லை, நேரமாகிவிட்டது. நிறைய குறித்து வைத்திருந்தேன். ஆனால் இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் பேசலாம் என்று கருதுகிறேன். இந்த நூலை கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளவு மெனக்கெட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு கட்டுரைகளை தொகுத்து எளிமையாக, சரியாக, முறையாக, முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பத்தோடு அக்கறையோடு செயல்பட்டவர் திரு கணேசன் அவர்கள். கணேசன் அவர்களை பற்றி இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் பலருக்கும் நன்றாகவே தெரியும். ஏற்கனவே திருமலை சார் அவர்கள் குறிப்பிட்ட தலைமையில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக குறிப்பிட்டார். எனக்கு அந்த அனுபவம் நிறையவே இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக எங்களுடைய அமைப்போடு இணைந்து அவர் அரசமைப்பு உரிமை கல்வியை குழந்தைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை மிகவும் நெருக்கமாக, மிகவும் உன்னிப்பாக, கூடுதலாக இணைந்து பணியாற்றும் ஒரு தளத்திலிருந்து பார்த்த அனுபவம் இருக்கிறது எனக்கு. பாரதியை பற்றி மிக அழகாக கவிஞர் வலமுறைஞான அவர்கள் சொல்லும் போது சொல்வார், வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாத நபர் என்று சொல்வார். ஆனால் உண்மையில் எனக்கு அந்த சொல்லாக்கத்தை, அந்த வாக்கியத்தை படிக்கும் பொழுது கணேசன் தான் என் நினைவுக்கு வருவார். ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அருமையாக சொன்னார்கள். அதுதான் நான் மீண்டும் குறித்து வைத்திருக்கிறேன். முதல்ல சொல்ல வேண்டிய முதல் அதை குறித்து வைத்திருக்கிறேன். அவர் முன்னாடி வந்ததால் அவர் சொல்லிவிட்டார். சாதி குறித்தோ மதம் குறித்தோ எந்த இடத்திலும் அவர் தன்னை முன்னிட்டு கிடையாது. சாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு தொடர்ச்சியாக ஒரு செக்குலர் மைண்டட் பர்சனாக அவர் இன்னமும் முழுமையாக இருக்கிறார் என்பது எனக்கு பெருமை என்று கருதுகிறேன். இங்கு இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் பெருமை என்று கருதுகிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் அது முக்கியமாகப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் அரசமைப்பு உரிமை கல்வியை பல இடங்களுக்கு கொண்டு செல்லும் போது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு கொண்டு செல்கிறோம். ஏனென்றால் அக்சஸ் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு செல்கிறோம். பல கிறிஸ்தவ நிறுவனங்களில் அவரை ஒரு ஃபாதர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் ஃபாதர் கணேசன் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் நீட்டுக்கு எதிராக, NEP-க்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் எடுத்தோம். அந்த மக்கள் கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக அதில் ஒருங்கிணைப்பு குழுவில் அவர் பொறுமையாக இருந்தார். அப்போது ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், RSS பகுதியில் கடுமையான கண்டனங்கள் இருந்தன. கண்டனம் யாருக்கு எழுதுன்னு சொன்னால் கணேசனுக்கு எழுப்புகிறது. ஆனால் இருந்தாலும் அவர் தன் பிடியிலிருந்து அவர் விலகவில்லை. அன்காம்ப்ரமைசிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அந்த அன்காம்ப்ரமைசிங் ஸ்டாண்ட் என்பது கணேசன் போன்ற ஒரு சில நபரிடம் தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பெருமையோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சுத்தம், நேர்மை, இதய சுத்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அதை நெருக்கமாக நின்று பார்த்திருக்கிறேன் என்ற முறையில் நான் என்று சொல்ல விரும்புகிறேன். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நாடு செல்லக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற நபர்கள் நமக்கு அரிதாக இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற நபர்கள் இன்னும் கூடுதலாக தேவைப்படுகிறார்கள். களத்தை மாற்றி அமைக்கவும் அல்லது களத்தில் மிக வீரியமாக களமாடவும் இது போன்ற நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு நூலை கொண்டு வந்திருப்பது மிகச் சிறப்பாக ஒரு நூல் என்று கருதுகிறேன். அதற்கு முதலாக
எங்களுடைய அமைப்பு பான்கள் அமைப்பு சார்ந்து நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக திருமலை சார் அவர்கள் சொன்னதான் நான் மீண்டும் கொண்டு விரும்புகிறேன். நாம் எழுதவில்லை என்றால் வேறு யார் எழுதுவார் என்ற கேள்வி எழுப்பினார். எனக்கு சொன்னாரு, எந்த சாருக்கு சொன்னாரோ சொல்லவில்லை, எனக்கு சொல்லதான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் என்னை போன்ற நபர்களுக்கு எழுதுவதற்கு ஆற்றல் இருக்கிறது, எழுதுவதற்கு மேட்சஸ் இருக்கிறது, ஆனால் எழுத முடியவில்லை என்ற ஏக்கம், ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று நம்புகிறேன். இது ஒரு உறுதிப்பாடாக எடுத்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு 4 நூல்கள் எழுதியுள்ளேன். ஆண்டுக்கு ஒரு நூலாவது எழுத வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. ஆனால் கணேசன் கொண்டு வந்த நூல் எனக்கும் ஒரு உத்வேகம் இருக்கிறது. எனவே கணேசனை பார்த்து நான் பாடப்பிடிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து எழுத வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் திருமலை சார். இப்போது நம்மை போன்றவர் எழுதவில்லை என்று சொன்னார், வேறு சிலர் எழுத ஆரம்பிப்பார்கள், அதுதான் கதையாக மாறும் என்று சொன்னார். ரொம்ப ரொம்ப அடுத்த பொருள் செறிந்த ஒரு வாக்கியமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக ஒரு நரேட்டிவ்ஸ் போயிட்டே இருக்கு. நல்ல வேளையாக ஜூன் 4ஆம் தேதி அந்த நரேட்டிவ்ஸ் ஒரு பிரேக் விழுந்திருக்கிறது. கண்டிப்பாக அந்த நரேட்டிவ்ஸை நாம் மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா நான் உணர்கிறேன். எனவே அருந்ததிராய் சொல்வது போல எழுத்துக்கள் ஒரு மனிதனை தூங்க விடக்கூடாது. என்னை எழுத்தாளர் சொல்லுகிறார் அருந்ததிராய். இப்போ சமீபத்தில் அவருடைய சொன்ன ஒரு கோட் எனக்கு நினைவு. என்னை எழுத்தாளர் சொல்கிறார்கள், சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் எழுதுகிற எழுத்து பிறரை தூங்க விடாது. எவருடைய எழுத்து தூங்க விடலை, பிறரை தூங்க விடலையோ, தொந்தரவு செய்கிறதோ, அதுதான் உண்மையான எழுத்து என்று சொல்றார். கண்டிப்பாக இந்த நூலில் இருக்கக்கூடிய 20 கட்டுரைகளும் படிக்கும் போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் தொந்தரவு செய்யக்கூடியதாக சமூகத்தை நோக்கி நகர்த்துவதாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதே போல தலைப்பு மிக பொருத்தமான தலைப்பு. ஆனால் முதலில் அம்மா சொல்லும் போது, வசந்தி அம்மா சொல்லும் போது வேறு தலைப்பு யோசித்தோம். அவர் யோசிச்சார். அப்புறம் நாமும் நாடுங்கிறது ரொம்ப எளிமையாக நல்லா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கான்டெக்ஸ்டுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கு நான் கருதுகிறேன். நாம் என்றால் யாருங்கிற கேள்வி எழுப்புகிறது. அவன் சொல்லக்கூடிய நாம்ங்கிறது வேறு நாம், நாம் சொல்லக்கூடிய நாம்ங்கிறது வேறுபடியான நாம். இன்றைக்கு மதவெறி சக்திகள் சொல்லக்கூடிய நாம் என்ன, நாம் சொல்லக்கூடிய நாம் யார்? நாம இந்திய அரசமைப்பு கல்வி குழந்தைகளை கொண்டு சொல்லும் போது எங்களுடைய குழந்தை அந்த அரசமைப்பு கல்வியுடைய தலைப்பே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்பதுதான் வைத்திருக்கிறோம். தமிழில் இன்னும் கூட செருமையாக, இன்னும் கூட அர்த்த செறிவோடு இந்திய குடிமக்களாகிய நாம் என்று வைத்திருக்கிறோம். இந்திய மக்களாகிய நாங்கள் என்று வைக்கவில்லை, இந்திய குடிமக்களாகிய நாம் என்று வைத்திருக்கிறோம். அந்த நாமில் யார் யாரெல்லாம் அடங்குவார் என்பதுதான் இங்கே சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த நாடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது கருதுகிறேன். எனவே இந்த தலைப்பு இன்றைக்கு பொருத்த முடியாதா இருக்கிறது. கடைசியாக பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை சொன்னார். அதில் பல விஷயங்களை சொல்லிவிட்டதால நீட் சம்பந்தமான அந்த கட்டுரை மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறேன். நேரமின்மை காரணமாக இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு நாடு முழுவதும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு 2017-18 விழித்துக் கொண்டது. ஆனா வட இந்தியாவில் இப்போதான் நீட் வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு வந்த இந்த ஃப்ரண்ட்லைன் ஆங்கில ஏற்றில் கூட நீட்டை பத்தி ரொம்ப விரிவான ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கிறது. ரொம்ப அழகா தலைப்புடுறான். 1 nation plus 1 exam is equal to 1 fiasco என்று சொல்கிறான். ஒரு தேசம் கூட்டல் ஒரு தேர்வு என்பது மிகப்பெரிய குளறுபடி, மிகப்பெரிய மோசடி என்று சொல்கிறான். அவர்களெல்லாம் நீட் வேண்டாம் என்று சொல்கிறார். நீட்டில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். என்டிஏ சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில மாற்றம் வேண்டும் சொல்கிறார். நாம சொல்ல என்டிஏ இருக்கக்கூடாது, என்டிஏ மட்டுமல்ல என்டிஏ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அரசியல் பேச கவனிக்கணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கூடாது என்று சொல்கிறோம். என்இபியில 2016-17 நாங்க டெல்லிக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை திரட்டி கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கே வந்துட்டு பார்லமெண்ட் சீட்ல நடத்துறோம். அப்போ என்இபி வேண்டாம் என்று குரல் எழுப்பினோம். மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து பேசினாங்க. அப்பவெல்லாம் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ, பீகார்ல இருந்தோ, அல்லது மகாராஷ்டிரா இருந்தோ, ஏன் கேரளாவிலிருந்து கூட பலத்த குரல்கள் ஒலிக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒலித்தது.
ஏனென்றால் தமிழ்நாடு பூமி சற்று வித்தியாசப்பட்டது. அங்கிருந்துதான் கணேசன் போன்றவர்கள் இது போன்ற கட்டுரைகளை கொண்டு வர முடிகிறது என்று சொல்லுகிறேன். இறுதியாக முடிக்கும் போது அருமையாக சொல்கிறார், கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது நீட். நீட் தேர்வு நம்முடைய மொழி உரிமைக்கு எதிரானது. சமத்துவமான, பாகுபாடற்ற, தரமிக்க அனைவருக்குமான கல்வி உரிமையை பறிப்பதாக அமைகிறது. கல்வி உரிமையை உறுதி செய்யும் அரசின் கடப்பாடிலிருந்து, பொறுப்பிலிருந்து ஒன்றிய அரசு முற்றிலுமாக விலகிக் கொள்கிறது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி உரிமையை மறுக்கிறது. என்டிஏ செய்யறதுதான், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி செய்யறதுதான். இதுல ரொம்ப அருமையான கட்டுரை கொடுத்தீங்க. என்டிஏ பத்தி ஒரு கடுமையான ஒரு கட்டுரை விமர்சனம் இருக்கிறது இந்த ஃப்ரண்ட்லைன் நிகழ்ச்சியில. அதே போல குழந்தைகள் உரிமைகளுக்கும் அவருடைய நலன்களுக்கும் நீட் எதிரானது, என்இபியும் எதிரானது. இடஒதுக்கீட்டு முறையை நிர்மூலமாக்கி சமூக நீதியை மறுப்பதாக அமைகிறது. கல்வி தடத்தில் பாகுபாட்டையும் சமத்துவமின்றி அதிகரிப்பதாக இருக்கிறது. பெருகி வரும் கோச்சிங் மையங்கள் வாயிலாக கல்வியை முற்றிலும் வணிகமயமாக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லி அந்த இந்திய அந்த கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக முன்னெடுக்கப்பட்ட அந்த ஒரு 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 கணக்கெடுப்பில், ஒரு கணிப்பில் அது தொகுப்பாக அந்த கட்டுரை இருந்தது. நான் என்னுடைய வேண்டுகோளாக மூன்று வேண்டுகோள் வைக்கிறேன். ஒன்று, கல்வி சார்ந்த கட்டுரைகளை கண்டிப்பாக கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் இத புத்தகமாக கூட பிரச்சனை. இதுல என்ன செய்யலாம்னா, ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய குழுக்களுக்கு அனுப்பலாம். நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே போல நீட் தொடர்பான கட்டுரை இந்த நேரத்தில் ரொம்ப அவசியமா இருக்கிறது. இதை பரவலாக்கம் செய்வதற்கு நம்முடைய அமைப்புகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். மூன்றாவதாக, எஸ்எம்சி செயல்படுவதற்கு 3 வலுவான கட்டுரைகள் இருக்கிறது. எல்லா எஸ்எம்சிஸும் இந்த கட்டுரைகளை பிரதி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய அமைப்புகளுக்கு நிறைய அமைப்புகள் வந்திருக்கின்றன. இந்த அமைப்புகள் தான் கல்வி மேலாண்மை குழுக்கள் வலுவாக செயல்படுவதற்கான பல விஷயங்கள் இருக்கிறது. அதை எடுத்து கொண்டு செல்லலாம் என்று சொல்லி இந்த 3 எளிமையான ஆலோசனைகள், இன்னும் பல ஆலோசனை இருக்கிறது, நேரத்திற்காக முடித்திருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை கணேசன் அவர்களுக்கும், குறிப்பாக கணேசனுடைய இணையருக்கு நான் நன்றி இருக்கிறேன். பல நேரங்களில் அலுவலகத்தில் நான் இங்கே திருநெல்வேலி ஆபீஸுக்கு வரும்போதோ அல்லது போகும்போதோ கணேசனோடு வீட்டுக்கு செல்வது வழக்கம். எப்போது கணேசனை நான் அங்கு மதுரை திருநெல்வேலிக்கு அழைத்தாலும் மறுக்காமல் அவர் வருவார். அதற்கு முழு காரணம் நான் என்ன நினைக்கிறேன் சொன்னார், அவருடைய துணையாக நினைக்கிறேன். பலரும் சொல்லிவிட்டார்கள். எனவே அவர்கள் இருவருக்கும் எங்கள் அலுவலகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். நான் என்னுடைய வானிலை பணியாளர் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம்.